கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த 5வது மாதத்தின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நம்மை இந்த 2025வது ஆண்டிலே 4 மாதங்கள் நம்மோடு கூட இருந்து நம்மை கிருபையாயும் அற்புதமாயும் ஆசீர்வாதமாயும் நம்மை நடத்தி வந்தார். அதற்கு நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கிறோம். மேலும் தேவன் இந்த 5வது மாதத்திலும் கூட தம்முடைய விசேஷித்த வாக்கு தத்தத்தினாலே நம்மை ஆசீர்வதிக்க நாம் ஜெபத்துடன் தேவனுடைய வார்த்தைகளை கேட்போம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 5வது மாதத்திற்கு தேவன் கொடுத்த வார்த்தை பரிசுத்த வேதாகமத்தில் நாகும் என்கின்ற புத்தகத்திலிருந்து முதல் அதிகாரம் 13வது வசனம் இந்த மாதத்திற்காக தேவனால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நாம் வாசிக்க கேட்போம். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே காத்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தை, இப்பொழுதும் நான் உன்மேல் இருக்கின்ற ஆமென் அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த 5வது மாதத்தில் தேவன் 2 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வதாக அவர் உத்தரவு அளிப்பதை பார்க்கிறோம், வாக்குத்தத்தம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். உன்மேல் இருக்கின்ற அவனுடைய நுகத்தை முறித்து, அவன் என்று சொல்லும் பொழுது எதிரி என்பதுதான் பொருள். அவன் தேவனுடைய எதிராளியான பிசாசானவனால் வரும் நுகங்கள். அதை நான் என்ன செய்வேன்? முறித்து அதை சுத்தமாக சுக்குநூறாக உடைத்து விடுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நுகம் என்று சொன்னாலே இந்த மாடுகளுக்கு கழுத்து மேலே வைத்து அவைகள் தங்கள் இஷ்டன்படி செல்லாதபடிக்கு, தங்களுடைய மனம் போன போக்கில் போகக்கூடாதபடிக்கு, அந்த டியூட்டி அந்த வேலை நேரத்தில் ஏர் விழும் பொழுது அவைகள் ஒன்றாக செயல்பட வேண்டும் என்பதற்காக, அடக்கத்தோடு செயல்பட வேண்டும் என்பதற்காக, ஒழுக்கமாய் நடப்பதற்காக இந்த நுகமானது அவைகள் மேல் சுமத்தப்படுகிறது. ஆனால் இந்த நுகங்கள் சில நேரங்களில் மிகவும் பாரமுள்ளவைகளாய் காணப்படும். அந்த மாடுகள் தன்னுடைய எஜமானிகளுக்கு சொல்ல முடியாது, சுமையா இருக்கிறது, கொஞ்சம் தூக்கி விட்டு பிற்பாடு வையுங்க என்று சொல்ல முடியாது. அந்த தோலில் பார்க்கும் பொழுது, அந்த கழுத்து பகுதியில் பார்க்கும் பொழுது, எனக்கு அருமையான தேவ சின்னமே, உண்மையாகவே கட்டப்பட்ட அந்த கயிறாலும் அந்த நுகத்தினாலும் அந்த நுகத்தடினாலும் மிகவும் ரணம், அதாவது அங்கே புண் காயங்கள் ஏற்பட்டு மிகவும் வேதனையோடு கூட அவைகள் காணப்படும். சில மாடுகள் கண்ணீர் விடுகிறதையும் கூட நம்மாலே பார்க்க முடியும். இந்த மாட்டு வண்டிகளை நாம் பார்க்கும் பொழுது அந்த காரியங்களை நம்மாலே உணர முடியும். மெய்யாகவே இந்த நுகம் என்பது இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறது ஆவிக்குரிய அர்த்தத்தில் என்னவென்றால், நம்முடைய பாரங்கள், நம்மேல் சத்துருவால் சுமத்தப்படுகின்ற பாரங்கள், சத்துருவால் நம்மேல் திணிக்கப்படுகின்ற சில சுமைகள், ஆமென், நம்மாலே ஏற்றுக்கொள்ள முடியாத, நம்மாலே அவைகளை தாங்க முடியாத திராணிக்கு மேலான சோதனைகளை தான் கர்த்தருடைய வார்த்தை இங்கே சொல்லுகிறது. கடந்த 4 மாதங்கள் எப்படியோ, ஆனால் இந்த 5வது மாதத்தில் உன்மேல் வைக்கப்பட்டிருக்கிற அவனுடைய நுகத்தை நான் முறித்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சந்தோஷமாய் கர்த்தருக்கு மகிமை சொல்லுங்க. அல்லேலூயா என்று சொல்வோமாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசினாலும் சத்ருவினாலும் அநேக விதமான சுமைகள் சுமத்தப்பட்டு நம்மாலே நிமிரக்கூடாதபடிக்கு, நம்மாலே உயரக்கூடாதபடிக்கு, வளரக்கூடாதபடிக்கு, நம்மை அடக்கக்கூடிய அழுத்தக்கூடிய பாரங்களாக சத்ரு நம்ம மேலே சுமைகளை சுமக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் சுமை என்று சொல்லும் பொழுது அவருடைய கடன் சுமையாயிருக்கிறது. கடனை காட்டிலும் கூட அவர்கள் செலுத்துகிற அந்த வட்டி மிக பயங்கரமானதாய் காணப்படுகிறது. வட்டியின் மேலே வட்டி, வட்டியின் மேலே வட்டி. ஆமென். வாங்கினது 5 லட்சம் ரூபாய் என்றால், ஆமென், இவர்கள் கட்டுகிற வட்டியே கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேலே கட்டியிருப்பாங்க. ஏனென்றால் அந்த அசல் கட்ட முடியாத ஒரு நிலையில். ஆகவே இந்த சுமையானது பெருகி கொண்டே இருக்கும் பொழுது மக்களாலே தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலை. ஆமென். யார் எங்களுக்காக இதை
ஆமேன் தாங்குவார்கள் என்ற நிலையிலே இன்றைக்கு அநேகர் கடன் பிரச்சனைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நம்மாலே பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, சத்ரு அடிமைத்தனத்திலே நம்மை கொண்டு போய் வைக்கிறதை பார்க்கிறோம். இந்த கடன் பிரச்சனை மட்டுமல்ல, இந்த கடன் மூலமாய் மட்டுமல்ல, நம்முடைய பலவீனங்கள் நிமித்தமாய் கூட, நம்முடைய பலவீனங்கள் நிமித்தமாய், பாவ பலவீனங்கள் நிமித்தமாக மெதுவாய் சாத்தான் நம்மை அட்ராக்ட் பண்ணி நம்மை இழுத்து கொண்டு தம்முடைய அடிமையாக நம்மை மாற்றி விடுகிறான். நாம் அப்படியும் இப்படியும் பார்க்க கூடாதபடிக்கு, நாம் வேறு எந்த திசையிலும் நோக்கி பார்க்க கூடாதபடிக்கு நம்மை அப்படியே அடிமைப்படுத்தி தன்னுடையவனாக நம்மை மாற்றுகிறதை பார்க்கிறோம். இதுதான் அந்த நுகங்கள். இந்த மாதத்திலே இப்படி ஒரு வேளை சத்ரு நம் மேலே இப்படிப்பட்டதான நுகத்தை வைத்திருப்பானே ஆனால், பிசாசினால் இப்படிப்பட்ட ஆமென் சுமைகள் நீங்கள் சுமக்கிறவர்களாய் இருப்பீர்கள் ஆனால், கர்த்தர் இந்த மாதத்திலே அதை நான் முறித்து விடுவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு குட் நியூஸ், இது ஒரு நற்செய்தி. இந்த மாதம் தேவன் நம்முடைய நுகங்களை முறிக்கின்ற மாதம். வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆமென், ஆதியாகம புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் மிகவும் கொடிய பஞ்சங்களை சந்தித்தவர்களாய் காணப்பட்டார்கள். ஆமென், அவர்கள் பஞ்சங்களை சந்திக்கிறவர்களாய் கானான் தேசத்தில் மிக கொடிய பஞ்சங்களை அவர்கள் சந்தித்து கொண்டிருந்த நாட்களிலே ஆகாரத்திற்காக எகிப்து தேசத்திற்கு புறப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். அந்த எகிப்து தேசத்திலே நடந்தது என்ன? இந்த தேவ பிள்ளைகள் அந்த எதிரிகளாலே அல்லது அந்த தேசத்தாராலே மிகவும் ஒடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். எடுத்தல் வாசிப்போம். யாத்திராகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 11 முடிய சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாயிருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகையினரோடே கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். பார்த்தீர்களா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்து தேசத்தில் ஆகாரத்து நிமித்தமாக, வேலைகள் நிமித்தமாக போன பொழுது அங்கு யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா, யோசேப்பு மரணம் அடைந்தார். யோசேப்பு ஆட்சியிலே, யோசேப்பு அவர்களை ஆண்டு கொண்டிருந்த நாட்களிலே இந்த ஜனங்கள் சுபிக்ஷமாக, ஆசீர்வாதமாக, நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் யோசேப்பு மரணம் அடைந்த பிற்பாடு வேறொரு ராஜா அவர்களுக்கு அரசனாக வருகிறதை பார்க்கிறோம். இந்த நிலையில என்ன நடக்கிறது? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பெருகி கொண்டிருக்கின்றதை அந்த சென்சஸ் எடுத்து பார்க்கும் பொழுது அவர்கள் வந்ததை காட்டிலும் இப்பொழுது அவர்களுடைய எண்ணிக்கை பெருகி கொண்டே இருக்கிறதை அவர்களால் பார்க்க முடிகிறது. ஆமென். இது நிமித்தமாக புதிதாக வந்த அந்த அரசன் இப்படியாய் திட்டமிடுகிறதை பார்க்கலாம். இந்த ஜனங்கள் பெருகி பலத்தவர்களாய் இராதபடிக்கு பாருங்க, அவர்கள் பெருகக்கூடாதபடிக்கு, இவர்கள் பெருகக்கூடாது. They should not be increased. அவர்கள் வளரக்கூடாது. இது சத்ருவுடைய எண்ணங்கள். அநேக நேரங்களில் கூட நம்முடைய வளர்ச்சியை சத்ரு சகித்து கொள்ள முடியாது, அவன் சகிக்க மாட்டான். அநேக நேரங்களில் நம்முடைய வேலை ஸ்தலங்களில் கூட பாருங்க, நம்முடைய படிக்கிற பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் மற்ற இடங்களிலும் கூட நீங்க பார்ப்பீர்கள். ஆனால் நம்முடைய வளர்ச்சி நம்முடைய அருகில் இருக்கின்றதானே அந்த ஊருங்களிலும் கூட சரி, நம்முடைய தெருக்களிலும் சரி உள்ள மக்கள் நம்முடைய வளர்ச்சியை என்ன செய்ய முடியாது, அவரால் ஜீர்ணிக்க முடியாது. ஒருவருடைய வளர்ச்சி மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வது என்பது அது மிக மிக கடினமான ஒன்று. ஒருவேளை இவங்க கஷ்டப்பட்டு முயற்சித்து முன்னேறி இருக்கலாம், பிரயாசப்பட்டு முன்னேறி கூட வந்திருக்கலாம். ஆனாலும் கூட அவர்களுடைய அந்த வளர்ச்சியை பிறருக்கு ஏற்றுக்கொள்ளாத ஒன்றாக இருக்கும். அங்கு அப்படிதான் நடந்தது. எகிப்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருக்கம், வளர்ச்சி. எனவே பிரியமான பிள்ளைகளே, இவர்களுடைய வாழ்வை நிமித்தமாக, இவருடைய வளர்ச்சி நிமித்தமாக அந்த எதிராளி அந்த தேசத்தார் இவர்களை எப்படியாகிலும் ஒடுக்க வேண்டும், பெருகாதபடிக்கு ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு சுமையான வேலைகளை கொடுக்கிறதை பார்க்கிறோம்.
இவர்கள் மேல் சுமைகளை சுமத்த வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு அந்த சுமையான வேலைகளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். வசனம் 11 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியே அவர்களை சுமை சுமக்கின்ற வேலைகளினாலே அவர்களை ஒடுக்கும்படிக்கு திட்டமிடுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் எவ்வளவேனும் வளரக்கூடாது, நிமிரக்கூடாது, அவருடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை காணக்கூடாது. அவருடைய இருதயங்கள் எல்லாம் கசப்பாக்கப்பட வேண்டும், நசுக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் மன உளைச்சல்களுக்கு ஆளாகி அவர்கள் வளர முடியாது, அவர்களால் பெருக முடியாது என்ற திட்டத்தோடு அவர்கள் ஆமென் என்ன செய்கிறார்களா, செங்கல்லை உருவாக்குகிற தயாரிக்கின்ற வேலைகளை அவர்களுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் என்ன செய்யணும், சாந்து நன்றாய் கலவையாக மாற்றி அந்த சாந்தும் செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலைகளிலே மட்டுமல்ல, அந்த வயலிலே செய்யும் சகல விதமான வேலைகளினாலும் அவர்கள் ஜீவனை கசப்பாக்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் சுமை அதிகரிக்கும் பொழுது அவர்களால் ஓய்வின்றி, நிம்மதியின்றி, இளைப்பாறுதலின்றி அவர்கள் தானாகவே மடிந்து விடுவார்கள். ஆகாரம் இல்லாமல், தண்ணீர் இல்லாமல், ஆமென், ஓய்வு இல்லாமல், தூக்கம் இல்லாமல். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தந்திரத்தை பாருங்க, எவ்வளவு அழகாக அந்த அதிகாரிகள் இவர்கள் மேல் அந்த சுமைகளை சுமத்துகிறார்கள் என்பதை. இன்றைக்கும் இப்படிப்பட்டதானே சுமைகளாலே அதிகாரிகள் உங்கள் மேல் சுமத்துகிற அந்த சுமைகளினாலும் பலவிதமான ஆமென் பாரங்களினாலும் நாம் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? ஆண்டவர் இந்த மாதத்தில் சொல்லுகிற வார்த்தை என்ன? உன் சோர்வுக்கு ஒரு முடிவு நான் கொண்டு வருவேன். அதாவது கர்த்தருடைய வார்த்தையின்படி உன் மேல் இருக்கின்ற அந்த பாரமான ஆமென் வலுவான அந்த நுகத்தை நான் முறித்து விடுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் முறிக்கிற தெய்வமாயிருக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில், ஆமென், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். ஆம், நம்முடைய கர்த்தர் இளைப்பாறுதல் தருகிற தேவன். நம் மேல் இருக்கிற அந்த நுகங்களை முறித்து நமக்கு ஒரு விடுதலை, இளைப்பாறுதலை கொடுக்கிற தெய்வமா இருக்கிறார். எவ்வளவு நல்ல தெய்வமா இருக்கிறார். இந்த 11வது மாதம் ஆமென் நமக்கு இளைப்பாறுதல் கொடுப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருடைய சுமைகளை கர்த்தர் நீக்கி போட்டு உங்கள் தோளின் மேல் இருக்கின்ற பாரங்களையும், எல்லா விதமான மன அழுத்தங்களையும், எல்லா விதமான கண்ணீருக்கு ஏதுவான சூழ்நிலைகள், சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் முறித்து தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலையும் இளைப்பாறுதலையும் தருவதாக இந்த வசனத்தில் வாக்களிக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக அந்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, நான் உன் நுகங்களை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். உன் கட்டுகளை நான் அறுப்பேன். ஆம் பிரியமானதோட பிள்ளைகளை, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறோம், கட்டுண்டவர்களாய் இருக்கிறோம், பலவிதமான சூழ்நிலைகளால கட்டப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் செய்த பணி அல்லது பிதாவாகிய தெய்வம் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன தெரியுங்களா? வேதம் சொல்லுகிறது, ஏசாயாவின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்து வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 61:1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். என்ன செய்வேன்? வேதம் சொல்லுகிற சிறுமைப்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு சுவிசேஷத்தை, நல்ல செய்தி, நற்செய்தி. நற்செய்தி என்றால் என்ன? பசியா இருக்கிறவனுக்கு அங்கு அப்பம் கொடுக்கப்படுகிறது, உங்களுக்கு பால் வழங்கப்படுகிறது என்று சொன்னால் அது நற்செய்தி. That is the good news. அவர்கள் அடைய போகிற அந்த பெனிஃபிட். ஆம் பிரியமானவர்களே பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம், நல்ல செய்தி அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதுதான் செய்தார். இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே மக்களுக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நன்மையான காரியங்களை அவர்களுக்கு உபதேசித்தார். உங்கள் வாழ்க்கையில நிம்மதி அடைய, சந்தோஷம் பெற என்ன செய்யணும்? மற்றவர்களை மகிழ்விக்க வேண்டும். ஆம், இது போன்ற அநேக காரியங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நம்மோட பேசியிருக்கிறதை பார்க்கிறோம். மட்டுமல்ல, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு அவன் கட்டவிழ்த்துதலையும் கூறும்படியாக இதுதான் வேதம் சொல்லுகிறது.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பணி, கட்டுண்டவர்களை கட்டவிழ்த்தல். அவர் இந்த பூமியில செய்த காரியம் அதுதான். கட்டுகள், இன்றைக்கு அநேகர் பலவிதமான கட்டுகளாலே கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறோம். கட்டுகிறவன் சாத்தான், கட்டுகிறவன் தேவனுடைய எதிரி. கட்டவிழ்க்கிறது நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாய் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரம் 17வது வசனம். 3 நாளைக்கு பின்பு பவுல் யூதரில் பிரதானமானவர்களை வரவழைத்தான். அவர்கள் கூடி வந்திருந்தபோது அவன் அவர்களை நோக்கி, சகோதரரே, நம்முடைய ஜனங்களுக்கும் நம்முடைய முன்னோர்களின் முறைமைகளுக்கும் விரோதமானதொன்றையும் நான் செய்யாமல் இருந்தும் கட்டப்பட்டவனாக எருசலேமிலிருந்து ரோமர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்பட்டேன். நான் நம்முடைய முன்னோர்களுடைய வழிபாடுகளிலும் முன்னோர்களின் முறைமைகளிலும் நான் எதையும் ஜோக்கியம் கொள்ளாமல், அவைகளை நான் எந்த விதத்திலும் விமர்சிக்காமல், நான் அவர்களுக்கு விரோதமாக பேசாமலும் விரோதமானவைகளை செய்யாமலும் இருந்தும் அப்படின்னு சொல்லுகிறார் பவுல். நான் எதுவுமே செய்யலைங்க, யாரையும் தாக்கி பேசல, நான் யாரையும் குற்றப்படுத்தி பேசல, நான் யாரையும் குறை சொல்லவில்லை. ஆனாலும் நான் கட்டப்பட்டவனாக எருசலேமிலிருந்து ரோமாபுரிக்கு ரோமர்களுடைய கைகளாலே ஒப்பு கொடுக்கப்பட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக நேரங்களில் நாமும் இப்படிதான், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிதான், செய்யாத குற்றத்திற்காக, செய்யாத பாவத்திற்காக, செய்யாத அநியாயத்திற்கு, செய்யாத எந்த விதமான தீமைக்கு தண்டனை பெற்றவர்களாய் இருக்கலாம். கட்டப்பட்ட நிலையிலே நம்மை அலக்கழிக்கின்றதான காரியங்களை சத்துரு செய்து கொண்டிருக்கலாம். ஆம், அநேக நிந்திக்க சத்துரு ஒரு சிலர் ஏவுகிறான் நமக்கு விரோதமாக. பார்த்தீர்களா? தேவ பிள்ளைகளாகி உங்களுக்கு விரோதமாக அவன் எந்த தீமையும் செய்யாத, எந்த தீமையும் நினைக்காத நம்மை சில நேரத்தில் குற்றவாளிகளாக சத்ரு மாற்ற முடியும். எனவே இப்பேற்பட்ட நிலைகளிலே இந்த 5வது மாதத்தில் தேவன் நமக்கு துணையாயிருந்து நம்முடைய கட்டுகளை தேவன் அவிழ்த்து நம்மை விடுதலையாக்க போகிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இதோ நான் அவனுடைய நுகத்தை முறித்து அவனுடைய கட்டுகளை அறுப்பேன் என்று சொல்லுகிற தேவன், இதோ காரணமில்லாமல் கட்டப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் விடுதலையாக்குகிறதை பார்க்கிறோம். சிறையில் இருந்த பொழுது தேவன் அந்த சிறைச்சாலையை அதிர பண்ணி அவர்கள் பாடி துதித்த பொழுது கைகளும் கால்களும் தொழுமரத்தில் கட்டப்பட்டவர்களாய், சங்கிலிகளாலே கட்டுண்டவர்களாய் காணப்பட்ட பொழுது அவர்கள் அதை குறித்து கவலைப்படாமல் அவர்கள் தொடர்ந்து பாடுகிறவர்களாய், தேவனை தொழுது கொள்கிறவர்களாய், தேவனை ஆராதிக்கிறவர்களாய், தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய், கர்த்தரை துதிக்கிறவர்களாய் காணப்பட்டு அந்த நேரத்திலே தேவன் சடிதியிலே தம்முடைய வல்லமையை கட்டளையிட்டார். சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அதிர்ந்தது, எல்லா கதவுகளும் திறவுண்டது. அவருடைய கால்களிலும் கைகளிலும் இருந்து சங்கிலிகள் எல்லாம் அப்படியே நொறுங்கி சுக்குநூறாய் கீழே விழுந்து போயின. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனாலும் அவர்கள் தப்பித்து ஓடவில்லை. அந்த சிறைச்சாலையின் அதிகாரிகளோ, இவர்கள் ஓடியிருந்தால் நம்முடைய வேலைக்கு ஆப்பு, நம்முடைய உயிருக்கு ஆப்பு அப்படின்னு சொல்லி பயந்தவர்களாய் தங்களை தனது ஈட்டியினாலே உருவி கொத்துக்கொள்ள அவர்கள் முயற்சித்த பொழுது பவுல் அப்போஸ்தலர்கள் சொன்ன வார்த்தை, பவுலும் சீலாம் சொன்ன வார்த்தை, இதோ நாங்கள் உயிர்தான் இருக்கிறோம், எங்கேயும் போகவில்லை, நீங்கள் உங்களை எந்த விதத்திலும் மாய்த்து கொள்ள வேண்டாம், தீமை செய்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லி சத்தத்தோடு சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இப்பேற்பட்ட அற்புதத்தை இந்த 5வது மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட செய்ய வல்லவராய் இருக்கிறார். செய்யாத குற்றத்திற்காக, செய்யாத தீமைக்காக, செய்யாத பாவத்திற்காக ஒரு குற்றவாளியாக, ஒரு தண்டனை வழங்கப்படுகிற மனிதனாக ஒருவேளை நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுடைய எல்லா விதமான அந்த தாக்கத்தை உன்னை விட்டு அப்புறப்படுத்துவார். உன் கட்டுகளை கர்த்தர் உடைப்பார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற அந்த சதிகளை தேவன் முறியடித்து போடுவார், அதமாக்கி போடுவார். ஆமென். தேவ பிள்ளைகளை, வேதத்தில் இன்னொரு சம்பவத்தை விட நாம் வாசிக்கும் பொழுது பேதுரு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம்.
ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். ஆமென். இது எப்பொழுது நடந்தது? தன்னுடைய சகோதரனாகிய யாக்கோபை கொலை செய்து சிரச்சேதனம் பண்ணி மறுநாள் சகோதரனாகிய பேதுருவையும் கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக அவனை காவலில் வைத்தார்கள். இந்த பேதுருவை சிரச்சேதனம் பண்ண வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக அவரை கைகளிலும் கால்களிலும் சங்கிலிகளினாலே கட்டி வைத்திருந்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கட்டப்பட்ட நிலையிலே பேதுரு இங்கே சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ தம்முடைய தூதனை அனுப்பி அந்த கட்டுகளை கட்டவிழ்த்தார். எப்படி ஆயிற்று? அவருடைய சபையார், திருச்சபையார் அவருக்காக ஊக்கமாய் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். தேவன் தம்முடைய சபையாருடைய ஜெபத்தை கேட்டு அந்த சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பேதுருவை அவருடைய கட்டுகளில் இருந்து விடுதலையாக்கி அவரை தட்டி எழுப்பி உட்காவல் அறையிலிருந்து வெளியே கொண்டு வந்து ஜெபிக்கிற வீட்டுக்கு நேராக அழைத்து கொண்டு போனார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, என் ஆண்டவர் செய்ய நினைத்தது தடைபடாது, அது ஒருவராலும் தடுக்கவும் முடியாது. இந்த 5வது மாதத்தில் உன் வாழ்க்கையில கட்டப்பட்ட நிலையில இருக்கிறீர்களா? ஆமென், ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட கட்டு என்பதை ஒருவேளை நான் அறியாமல் இருக்கலாம். பிரியமானதோட ஜனமே, நிச்சயமாய் தேவன் உன் கட்டுகளை அறுக்கிற தெய்வமாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒரு பிசாசினால் கட்டப்பட்டவனையும் பார்க்கிறோம். அவன் லேகியோன் என்று அவனுக்கு பெயர். அநேக சத்ருவின் தாக்கத்தினாலே, பிசாசினாலே, சைத்தானாலே அவன் நிரப்பப்பட்டவனாய் காணப்படுகிறான். ஆமென். தன்னைத்தானே காயப்படுத்துகிறவனாயும் வஸ்திரமில்லாதவனாயும் அவன் பல நாட்களாக கல்லறைகளிலே தான் அவன் குடியிருப்பா இருந்து அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தராக இயேசு கிறிஸ்துவும் மற்றும் சீடர்களும் அந்த வழியாய் செல்கிறதை கவனிக்கிறார். அவன் என்ன செய்கிறான்? ஓ தேவகுமாரனே, தேவகுமாரன் என்று, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, என்னை வேதனைப்படுத்த வந்தேன் என்று சொல்லி அவன் கதறுகிறதை பார்க்கிறோம், வேண்டிக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஆமென். மகா சத்தமிட்டு கூக்குரல் இடுகிறதை பார்க்கிறோம். கர்த்தரோ அவனை அதட்டுகிறதை பார்க்கிறோம். அந்த அசுத்தாவியை அவனை விட்டு வெளியே போகும்படி கட்டளை கொடுக்கிறார். அது அசுத்தாவி. அந்த அசுத்தாவி அவனுக்குள் இருக்கும் வரைக்கும் அவன் தன்னைத்தானே காயப்படுத்துகிறவனாக, சரீரத்தை கிழித்துக் கொள்கிறவனாக, உடல் முழுதும் சிதைக்கிறவனாக, ரத்தம் சொட்ட சொட்ட அந்த கல்லறையில தான் செய்கிறது என்னதென்று அறியாதவனாக செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தரவைகள் எல்லாம் பார்க்கிறான். அவனுடைய உடம்புல வஸ்திரமும் இல்லை, அவனுக்கு எந்த விதமான எண்ணமும் இல்லை, அதாவது நினைவும் இல்லை, சுயநினைவு இல்லை. பிரியமான பிள்ளைகளை, பிசாசு அவனுக்குள் இருக்கின்ற அந்த லேகியோன் என்கிற 6000த்திற்கும் மேற்பட்ட பொல்லாத சைத்தானின் அந்த வல்லமைகளை அவனை அப்படியாக உருகுலை செய்தது. அவனுடைய ரூபம் மாறி போயிற்று. அவனுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாம் உருகுலைந்து போய் இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல இப்படிதான் பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சாத்தானால் பிடிக்கப்பட்டு, சாத்தானால் வேதனைப்படுத்தப்பட்டு, ஆமென், ஹல்லேலூயா, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் குடியினாலும் குடிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். குடிக்கிற வரைக்கும் மேல அழகாக வெண்வஸ்திரங்களை தரித்தவர்களாய் அந்த சாராய் கடைக்குள்ளும் பிராந்தி கடைக்குள்ளும் செல்லுகிறார்கள். ஆனால் திரும்ப வரும் பொழுது பார்த்தால், ஆமென், அவர்கள் வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள சாக்கடையில விழுந்து புரண்டு, எது சாக்கடை எது குப்பை தொட்டி என்று கூட தெரியாம எல்லாத்திலையும் புரண்டு எழுந்துச்சு உடல் எல்லாம் அழுக்கு வஸ்திரம் தரித்தவர்களாய் தங்களுடைய வீடுகளுக்கு திரும்பி போவார்கள். ஆம், ஏனென்றால் அந்த குடியின் ஆவி அவர்களை அப்படி ஆமென் சுத்தமா எல்லாவற்றையும் மெய்மறக்க பண்ணுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தரோ அவனுக்குள் இருந்த அந்த சாத்தானின் ஆவிகளை, பொல்லாத ஆவிகளை, 6000த்திற்கும் மேற்பட்ட ஆவிகளை, ஆமென், கர்த்தர் போ என்று கட்டளையிட அவையில் நாங்கள் பன்றிகளுக்குள்ளே போவோம் என்று வேண்டிக் கொண்டதாம். அப்பொழுது கர்த்தர் சொன்னார், சரி போங்க என்று சொல்லி
அவைகள் எல்லாம் பன்றிகளுக்குள்ள போக அந்த பன்றிகள் ஒரு உயரமான கடற்கரையில் இருக்கிற மலையின் மேலே ஏறி அந்த மலையிலிருந்து அப்படியே ஓடி போய் கடல்ல குதிச்சு கடல்ல போய் மாண்டு போயிட்டான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆனால் அவனோ நல்ல விடுதலையாக்கப்பட்டு சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் மகிழ்ச்சியோடும் நம்முடைய குடும்பத்திற்கு செல்கிறதை பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் தேவன் நம்முடைய கட்டுகளை உடைக்கும் பொழுது இப்பேற்பட்ட காட்சிகள் நம்முடைய வீடுகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே இனி ஒருபோதும் தென்படாது. கர்த்தர் விடுதலையாக்குகிற தேவன், கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிற தேவன். வேதம் சொல்லுகிறது, யோவான் 8:36 குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். குமாரன் இயேசு கிறிஸ்து, தேவ குமாரன் நம்மை விடுதலை ஆக்கும் பொழுது மெய்யாகவே விடுதலை ஆகும். நம்முடைய கட்டுகள் மனிதர்கள் ஒருவேளை அவிழ்க்கிறவர்களாக அறுக்கிறவர்களாய் காணப்படலாம். ஆனால் இந்த கட்டுகள், செய்வினை கட்டு, சூன்ய கட்டு, பில்லி போன்ற கட்டுகள் மனிதர்களால் உடைக்க முடியாது. எந்த சாத்தான் இன்னொரு சாத்தானால விரட்டப்பட முடியாது. மாறாக தேவ வல்லமை எல்லாவற்றுக்கும் மேலானது. கர்த்தர் விடுதலையாக்கினால், ஆமென், சர்வ பலமுள்ள தேவன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இந்த 5வது மாதம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையின் மாதம். எப்பேற்பட்ட கட்டுகளால் நீங்கள் கட்டப்பட்டவர்களாக இருந்தாலும் நீங்கள் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? இதோ உன் கட்டுகளை நான், ஆமென், அறுப்பேன் என்று சொல்லுகிறார், அறுத்து விடுவேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய சந்தோஷமான ஒரு செய்தி. எனவே தேவன் இந்த மாதத்திலே நம்மேல் இருக்கின்ற பாரமான சுமைகளை, பாரமான அந்த அழுத்தங்களை, ஆமென், தேவன் எல்லாவற்றையும் முறித்து, நுகம் போன்ற அந்த அழுத்தங்களை, சுமைகளை, ஆமென், முறித்து விட்டு, உடைத்து விட்டு, நமக்கு கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற நம்முடைய கட்டுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கட்டவிழ்த்து, கட்டறுத்து, நமக்கு விடுதலை கொடுத்து, தேவ சமாதானத்தோடு கூட நம்மை வாழ வைக்க போகிறார். எனவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருடைய பாதத்திற்கு நாம் கடந்து வர வேண்டும். அதான் முதலாவது கர்த்தர் சொன்னார், இதோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, கண்ணீரோடு வாழ்கிறவர்களே, சுமை சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறபடினாலே அவரிடத்திற்கு நாம் வருவோம். இரண்டாவதாக, இதோ குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவோம் என்ற வார்த்தையின்படி கர்த்தரிடத்திலே நாம் வர கடவோம். அவர் நம்முடைய கட்டுகளை உடைப்பாராக, நம்முடைய நுகங்களை முறிப்பாராக, தேவ சமாதானத்தோடு வாழ அருள் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து சமாதானத்தோடு வாழ துணை செய்வார். God bless you all. God bless you. Thank you very much.